शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ज्ञाननिवृत्तिवद अब्रह्मत्वाद निवृत्तिरपि तस्मात् भाविदेहराहित्यलक्षणा विदेहमुक्तिः ज्ञानसमकारेण भाविदेहराहित्यं इदं विदेहमुक्ति विदेहमुक्तिना भाविदेहराहित्यं भाविदेहत्वस्य अत्यन्ताभावम् इदं विदेहमुक्ति. இது ஞான சமகாரியம். ஞானம் வந்து அந்த லட்சணத்திலே இருக்கு. அதாவது யாஜ்ஞவல்க்யம் வச்சனம் சொல்லுது, அபயம் வை ஜனக பிராப்தோசி 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 அப்பவே இருக்கு. ஏகாவதரே கல் அமிர்தம் விதித்த ஸ்ருத்தியந்தரேபி சமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. व्युत्पन्ने तत्त्वज्ञाने तत् फलभूता विदेहमुक्तिः तदानीं न भवेत्, कालान्तरे न भवेत्. तदा ज्योतिषोमादिव ज्ञानजन्यम् अपूर्वं किञ्चित् कल्प्यते. तथा च कर्मशास्त्रे एव ज्ञानशास्त्रम् अन्तर्भवेत्. இந்த ஞானத்தினுடைய பலமா தெரியுது. இந்த விதேகமுக்தி என்கிறது ஞானத்தினுடைய பலம் தெரியுது. இந்த ஸ்ரீ இந்த பலம் ஞானம் வந்த பிறகு காலாந்தரத்தில் வரக்கூடிய பலம் சொல்றதா இருந்தாலும் எந்த மாதிரி ஆயுத சொர்க்கம் மாதிரி சொர்க்காதி பலம் மாதிரி ஜோதிஷ்டோமாதி யாகத்தினுடைய சொர்க்காதி பலங்கள் காலாந்தரத்தில் வரக்கூடிய பலங்கள். அந்த இந்த ஞானத்தினுடைய பலமான விதேகமுக்திங்கிறது காலாந்தரத்தில் வரணும்னு சொல்றதா இருந்தாலும் என்ன குழப்பம் கேட்டா, காரணம் இப்போ இருக்க காயம் இன்னும் ஒரு காலம் கழிச்சு வரக்கூடியதுன்னா அது காய காரண பாவம் சரியா இருக்காது. அதுக்காக என்ன பண்ண வேண்டியதா போயிடும், அந்த அபூர்வத்தை கல்பனை பண்ணணும். அது தெரியுமா, அபூர்வம் ஜோதிஷ்டோமம் யாகம் காரணம், அதனுடைய பலம் சொர்க்கம். அது எப்ப வருதான்னு கேட்டா அந்த சரீரத்தில் வரப்போறதே இல்லை. அந்த சரீரம் போனப்புறம் அந்த சரீரம் போயிட்டு அப்புறம் இன்னொரு சரீரம் கிடைக்கிறது சொர்க்கத்துல லோகாந்தரத்துக்கு கிடைக்கக்கூடிய சரீரம். இது வச்சுள்ள அந்த பலத்தை இதனுடைய பலம் இதுவும் சொல்லணும். அதை எப்படி சொல்ல முடியும், காரணம் இருக்க காரியம் ஆனது வேற எப்போ அப்புறம் வரக்கூடியது. அது ரெண்டும் காரிய காரண பாவமே சரியா இருக்காது. அதுக்காக என்ன பண்றது, நடுவுல ஒரு வியாபாரத்தை கல்பனை பண்றது. அபூர்வம் ஒண்ணு இருக்கு, அது நிக்கிறது, அங்கேயே நிக்கிறது. இப்போ ஜோதிஷ்டோம யாகமானது கஷ்டமான கூட அதில் இந்த அபூர்வம் ஒண்ணு வருது. அபூர்வம்னா புண்ணியம். அந்த புண்ணியம் வரக்கூடிய புண்ணியம் அங்கேயே நிக்கிறது. அங்கே நிக்கிறதுன்னா எங்கே நிக்கிறது, அங்கேன்னா எங்கே அவருடைய ஆத்மாவில் நிக்கிறது. அந்த ஜோதிஷ்டோமத்தை பண்ணக்கூடிய எஜமானன் இருக்கானே, அந்த எஜமானுடைய ஆத்மாவில் நிற்கிறது இந்த அபூர்வம். அப்புறம் சொர்க்கம் அடுத்த சரீரத்தில் வரட்டும், இன்னும் பரவாயில்ல, இந்த அபூர்வம் அங்கேயே நிற்கும். அப்ப இந்த அபூர்வத்தினால இதுக்கு ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் ஏற்படுறது. இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லாட்டா கூட இந்த அபூர்வ துவாரா சம்பந்தம் ஏற்படுறது. இப்படி ஒரு கல்பனை பண்றது. இந்த அந்த கர்மசாஸ்திரத்தில் அப்படிதான் வரக்கூடிய பலம் அப்புறம்தான் வருது, உடனே வரப்போறதில்லை, வேற எப்போதோ வருது. அந்த பலம் வர வரையில் அந்த கர்மத்தில் இருந்த வரக்கூடிய அபூர்வம் புண்ணியம் அங்கே இருக்கிறது. இந்த புண்ணியத்தினால இது காரிகாரண பாவத்தை சரியாக இது பண்றது உண்டு. ஆனா இந்த நீதி கர்மசாஸ்திரத்துல இருக்கு, ஞான சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. ஏன்னா காலாந்தர பாவை பலமா இருந்தால் காலாந்தர பாவை பலத்துக்காக அபூர்வத்தை கல்பனை பண்ணலாம். அப்படி பண்றதா இருந்தால் விற்பன்னே தத்துவஞானே தத் பலபூதா விதேகமுக்தி சதானி நபவே.
தத்துவஞானே உற்பன்னே, தத்துவஞானம் வந்துட்டு அதனுடைய பலமாக சொல்ல வேண்டிய இந்த விதேக முக்திங்கிறது கதானியும் நாஸ்தி, அப்பொழுது இல்லை. ஞானம் வந்த உடனே இல்லை இந்த விதேக முக்தி அப்படி சொல்றதா இருந்தால் சொன்னவானால் என்ன வரும்? கதானியும் நபவே காலாந்தரேக பவே கதா ஜோதிஷ்டோமாதூ இவ. ஜோதிஷ்டோமாதி யாகங்கள் எந்த மாதிரி ஞானஜன்யம் அபூர்வம் சிந்திக்கிறதா. ஜோதிஷ்டோமாதிகளிலிருந்து அபூர்வம் வருது, இந்த அபூர்வம் நிற்கிறத சொர்க்கம் வர வரைக்கும் அந்த அபூர்வம் நிற்கிறதுன்னு சொல்ற மாதிரி இந்த ஞானத்திலிருந்து தத்துவ ஞானத்திலிருந்து ஏதோ ஒரு அபூர்வம் என்கிறது வருது. இந்த அபூர்வத்தினால அப்புறம் இதய முக்தி வரும். இதய முக்தி என்கிற பலம் உடனே வரதில்லைன்னா கூட அப்புறம் வரும் சொல்ல வேண்டியதா போயிடும். இது சித்தாந்தம் இல்லை, சித்தாந்தம் நினைக்காது, இப்படி சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி சொல்றதா இருந்தால் கர்மசாஸ்திரே ஏவ ஞானசாஸ்திரம் அந்தர்பவே. கர்மசாஸ்திரம் ஞானசாஸ்திரம் இது ரெண்டா பிரிச்சிருக்கு இல்லையா? வேதம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் உபனிஷத் தனியா பிரிச்சிருக்கு. என்ன காரணம்? அது ஒரு வித்தியாசம் இருக்கு. கர்மசாஸ்திரத்துல யார் அதிகாரியோ அவர் இங்க அதிகாரி இல்லை. கர்மசாஸ்திரத்தினுடைய பலம் எப்படி இருக்கோ அது மாதிரி இதனுடைய பலம் இல்லை. எல்லாம் வித்தியாசம். கர்மசாஸ்திரத்தினுடைய எந்த சுபாவமும் இது இல்லை. அதனால கர்மசாஸ்திரம் வேற ஞானசாஸ்திரம் வேற. இப்படி சாஸ்திரத்துல பூர்வீமாசா உத்தரமீமாசா ரெண்டும் இருக்கு இல்லையா? இது இல்லாம போயிடுச்சு. அதான் சொல்ற அதாவது கர்மசாஸ்திரே ஞானசாஸ்திரம் அந்தர்பவே. இந்த ஞானசாஸ்திரமும் கர்மசாஸ்திரத்துல போய் சேர்ந்த மாதிரி வரும். அத உத்தியதா அது வரக்கூடாது. அதனால ஞானஜன்யம் அபூர்வம் கல்பனை சொல்லக்கூடாது. ஞானம் வந்த உடனே அப்ப அபூர்வம் மகள்கிட்டே சொல்றதா இருந்தால் என்ன சொல்லணும்? ஞானம் வந்த உடனே அதனுடைய கடவும் கிடைக்கணும். அப்ப ஞானத்தினுடைய பலம் விதேக முக்தின்னு சொல்றதா இருந்தால் அந்த விதேக முக்தி ஞானம் வந்த உடனே வரணும். அப்படி சொல்லணும். அதான் இவர் சொல்றார், விதேக முக்தினா வேற ஒண்ணும் இல்லை, ஆதி தேகாந்தர அத்தியந்தாகாரம். அது அப்படியே இருக்கு சொல்லலாம். ஞானம் வந்த உடனே இருக்கு சொல்றதுக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது. அப்ப உச்சியத மந்திராதி பிரதிபத்த அக்னிவத பிராரப்த பிரதிபத்தம் ஞானம் காலாந்தரே விதேக முக்தி தாசதி இது மைவம் அவிரோதா வரணும். மந்திராதிகளால அக்னிக்கு பிரதிபத்த அக்னிவத அக்னி இருக்க ஆனா தாகம் வரதில்லை. அப்படி வரலாம். அது மந்திரம் இருக்குன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. அக்னி இருந்தாலும் தாகம் இல்லாம பண்றது மந்திர சக்தி. அந்த மாதிரி மந்திரோபாசகால தெரியும், அந்த மாதிரி மந்திரம் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனா உஷ்ணம் இல்லாம இருக்கு, அக்னி இருக்கு, அதனுடைய உஷ்ணம் இல்லை. அது எப்படி? அக்னிக்கு தாகக சக்தி இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா அந்த சக்திக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்படுறது. எதனால? மந்திரத்தினால. மணிமந்திராதி நியாயேனா சொல்லுது. மணி அந்த ஒரு மணி இருக்கு, சந்திரகாந்த மணி, அது நமக்கு தெரியாது. அந்த சந்திரகாந்த மணி அங்க வச்சால் அக்னி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தாகம் நடக்கிறது இல்லை. இது நிறைய உதாரணம் கொடுக்கறது எல்லா கிரந்தங்களும் இருக்கு. அதனால அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு தெரியுது. இப்போ அது பிரசித்தம் இல்லாம போயிடுச்சு. மந்திரம் கூட இருக்கலாம், ஆனா மந்திர சக்தி இல்லை. மந்திரம்னா என்ன? அந்த லிரிக்ஸ் இருந்தா உபயோகம் இல்லை. மந்திரத்தினுடைய மந்திரத்துவங்கிறது எப்போ அது சாதனை பண்ணி அது உபதேசம் மூலமா கிரகிச்சு அது சாதனை பண்ணி அது அந்த மாதிரி சம்ஸ்கிருதமா இருந்தாக்கா அது மந்திரத்துவம். வேதமும் அப்படிதான், வேதம் எல்லாமே அப்படிதான். வேதம் இப்போ கொஞ்சம் சாக்கா நஷ்டமா வரும், வேத சாக்கைகள் எல்லாம் அப்புறம் நஷ்டமா போறது இல்லையா? இது நஷ்டமா இல்லாம நஷ்டமா வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்ன பண்ணணும்? உண்மையா அத்தியதாவும் இருக்கணும். அத்தியதா கிடையாதுன்னா அதனுடைய அத்தியனம் பண்றதுக்கு ஒரு சாக்கை இருக்கு, ரேரான ஒரு சாக்கை எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. 2 பேர் அத்தியனம் பண்ணி இருக்காங்க, அப்படி இருக்கணும். 2 பேர் தான் இருக்கா அந்த சாக்கையில அத்தியனம் பண்றவங்க. இப்ப இவர் காலம் ஆயிடுச்சுன்னா அந்த சாக்கையை போறது இல்லையா? அந்த சாக்கையை போறது. இப்ப அந்த சாக்கையினுடைய சம்ரட்சணத்தை பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்?
ரொம்ப பேர் கூட்டம் அத்தியனம் பண்ணி வைக்கணும், வேற வழி இல்லை. இல்ல அத்தியனம் பண்றதுக்கு ஆளு கிடைக்காதுன்னா ஒண்ணு பண்ணலாம், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம்னு வச்சிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி வச்சாலும் அது லிரிக்ஸ் அப்படியே நொட்டேஷன் பண்ணி வச்சாலும் ஷாக நிற்கிறது இல்லை. அது வேதம் இல்லை, வேதம் மாதிரி தெரியல. அந்த ஷாக நிற்கிறதுன்னா எப்போ அத்தியதா இருந்தா, அத்தியதா யாருமே இல்லையா வச்சிருக்கோம். இப்ப புதுசா ஒருத்தர் வருவார், இப்போ நான் இந்த சாக்கையை சேர்ந்தவன், அந்த சாக்கையில ஒரு இப்படி இருக்கலாம், 2 பேர் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவளுக்கு 78 வயசு, 75 வயசு, 80 வயசு அப்படி இருக்கு. அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. இன்னும் கல்பிதமா சொல்லல, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சில சாக்கை இப்படி இருக்கு. 2 பேர் இருக்கு. 2 பேர் இருக்குன்னா நான் ஒரு மாசம் இருக்கு சொல்றேன். அந்த சாமவேத சாக்கை இருக்கு இல்லையா, சாமவேத சாக்கை தைரிய சாமியோட போறது இல்லை. ஆனா கேரளாவில் அதனுடைய உச்சாரண செய்தி வேற, உதாரண அனுதாத்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான். ஆனா அதோட இது ரெண்டரையும் வேற, செப்பரேட்டா இருக்கு, விசேஷமா இருக்கு. ஆனா அது இப்போ படிக்கிறவா 4 பேர் இருக்கா, ஒரு 6 பேர் இருந்தது. அதுல நல்லா வெட்டிக்காரவா இருந்தவா ஒரு 6 பேர் இருக்கா, ஒரு 3 பேர் இருந்தவர். அவர் எல்லாம் 80 வயசு மேல இருந்தார். எல்லாரும் போயிட்டு இப்போ போன வருஷம் எல்லாரும் காலமாயிட்டாங்க. இப்ப இருக்கிறவா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவளுக்கு முன்னாடி இருந்தவா மாதிரி பலம் கிடையாது, பூர்ணமா கண்டத்துல இல்லை. ஆனா சர்வை பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்காங்க. எப்படி வச்சுட்டு இருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவர் இப்ப இருக்கிறவா ஒரு தடவை சொல்லி ஒரு தடவை அவருடைய உத்தாரணம் ஆயிரத்தோ அத்தியனம் ஆயிரத்துனால அவருக்கு பெரிய ஒரு தோஷம் இல்லை. அது கூட இல்லைன்னு வச்சுருக்கோம். என்ன வரப்போகுது, இப்போ 2 பேர் இருந்திருக்கா, அவ போயிட்டா, அவளுடைய புத்திரன் அத்தியனம் பண்ணி வைக்கல. புத்திரனுடைய புத்திரன் வரா, அவன் யோசிச்சா இது அத்தியனம் பண்ணணுமே, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரெக்கார்டு இருக்கே இல்லை, அந்த சரி அப்போ ரெக்கார்டை வச்சு அத்தியனம் பண்ணலாம் அவன் நினைக்கிறதா இருந்தால் அது அத்தியனம் இல்லாம போயிட்டு, அதுக்கு அத்தியனம் பேர் கிடையாது. வேதம் மாதிரி இருக்க, ஆனா அத்தியனம் இல்லை. அந்த ரெக்கார்டு முன்னாடி வச்சிருந்த புத்தகம் வச்சிருந்த ஆவர்த்தி பண்றதா இருந்தால் அதுக்கு அத்தியனம் பேர் கிடையாது. அப்ப அந்த ரெக்கார்டு மூலமா ஒரு அத்தியனம் பண்றதா இருந்தாலும் அப்படி அத்தியனம் பண்ணி கிரகிக்கக்கூடிய அந்த அக்ஷர ராசி இருக்க, அக்ஷர சமூகம், அதுக்கு வேதங்கள் தெரியாது. என்ன மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் புத்தகத்துல தெரியும், ஆனா அதுக்கு மந்திரம் பேரு கிடையாது. மந்திரம் பேரு மந்திரம் மாதிரி அதை சாதனை பண்ணி ஸ்ரீகாரம் பண்ணி அதை சாதனம் பண்றதா இருந்தால் மந்திரத்துவம். ஏன்னா மந்திரம் இல்லை, உபதேசம் மூலமா கிரகிச்சு பல தடவை ஆவர்த்தி பண்ணி அதை பிரயோகம் பண்றதுக்கு பிரயோகம் கலவிச்சு வரும்படியா பண்றதா இருந்தாலும் அதுக்கு மந்திரத்துவம் இல்லைன்னா இல்லை. அப்ப அந்த மாதிரி சரி அது போகும். அப்ப மந்திரத்தினால அக்னி பிரதிபந்தப்படுறது இருக்கு. அது மாதிரி சாஸ்திரத்துல விவகாரம் தெரியுது. இங்க என்ன வருது, மந்திராதி பிரதிபந்தாத அக்னிவத. எந்த மாதிரி அந்த மந்திரம் மணி இந்த மாதிரி பிரதிபந்தக பதார்த்தங்கள் இருந்தால் அக்னி இருந்தாலும் தாகம் வரவில்லையோ, அந்த மாதிரி இந்த ஞானம் பிராரப்தத்தினால பிரதிபந்தமா இருக்கு. அதனால ஞானம் வந்தாலும் ஞானத்தினுடைய பலம் கிடைக்கிறது இல்லை. பிரதிபந்த நிவர்த்தி எப்ப வருதோ அப்போ பலம் கிடைக்கிறது. இப்படி சொல்லலாமே, மந்திராதிவ பிரதிபந்தா அக்னிவத பிராரப்த பிரதிபத்தம் ஞானம் காலாந்தரே விதேகமுக்தி தாஸ்யதி இதுவே மா ஏவம் மைவம் அவிரோதா. அவிரோதா விரோதமே கிடையாது. எதுக்கு விரோதம் கிடையாது? இந்த பிராரப்தத்துக்கும் ஞானத்துக்கும் விரோதமே இல்லை. பிராரப்தம் ஞானத்தை பிரதிபந்தம் பண்றது சொல்றாரு இல்லையா இவர், அது எப்ப சொல்ல முடியும்? விரோதம் இருந்தால் அதை பிரதிபந்தம் பண்ண முடியும். இப்போ அந்த மந்திரத்துக்கு அக்னியோட விரோதம் இருக்கு. அந்த அக்னியோட தாகக சக்தி அதை பிரதிபந்தம் பண்றது, அது விரோதம் இருக்கிறதுனால எங்க விரோதமே இல்லையோ அங்கே பிரதிபந்தக பாவம் சொல்ல முடியாது. இது பிரதிபந்தகம், இது பிரதிபத்தியம், பிரதிபந்தப்படுறது, இது பிரதிபந்தத்தை பண்றது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. விரோதம் இருக்கணும், அது கிடையாதுன்னு சொல்றேன்.
அவிரோதா நகி அஸ்மதபிமதா பாவி தேகாத்யந்தாபாவலட்சண விதேகமுக்தி வர்த்தமான தேகமாத்திரஸ்தாபகேன பிராரப்தேன விருத்தியதே. நான் சொன்ன விதேகமுக்தி, நான் எந்த மாதிரி விதேகமுக்தியை சொன்னேனோ அந்த விதேகமுக்திக்கும் இந்த பிராரப்தத்துக்கும் விரோதமே கிடையாது. ஞானம் வந்தாலும் விதேகமுக்தி என்கிற பலம் வரப்போவதில்லை, உடனே வரவில்லை. என்ன காரணம்? பிரதிபந்தம் இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. அக்னி இருந்தாலும் அக்னியினால வர வேண்டிய தாகம் வரவில்லை. என்ன காரணம்? மந்திரம் இருக்கிறதுனால. மந்திரம் ஏதோ மந்திரம் சொல்லி வச்சிருக்கு, அதனால சொல்லுங்க. இது எப்படி நடக்கிறது? அந்த மந்திரத்துக்கும் தாகத்துக்கும் விரோதம் இருக்கு. மந்திரத்துக்கும் அக்னிக்கும் விரோதம் இல்லை. அக்னி இருக்கு, அங்கே இருக்கு. ஆனா அக்னி இருந்தாலும் தாகம் நடக்கிறதில்லை. என்ன காரணம்? அந்த தாகத்துக்கும் அக்னிக்கும் விரோதம் இருக்கிறது. அந்த மாதிரி இங்க எப்படி சொல்லணும்? ஞானத்தோடு விரோதம் சொல்ல வரல, ஞானத்தினுடைய பலமா சொல்ல வேண்டிய விதேக முக்தியோட இந்த பிராரப்தத்துக்கு விரோதம் இருக்குன்னு சொல்லணும். அதனால ஞானம் என்ன பண்றது? ஞானம் என்ன பண்ணாம இருக்கிறது? விதேக முக்தியை கொடுக்காம இருக்கிறது. ஞானம் இருக்கு, ஆனா விதேக முக்தி வரல. என்ன காரணம்? பிராரப்தம் இருக்கு. இதானே நீங்க சொல்றீங்க. இது எப்ப சொல்லலாம்? ஞானத்தினுடைய பலமா சொல்ல வேண்டிய விதேக முக்திக்கும் பிராரப்தத்துக்கும் விரோதம் இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். பிராரப்தத்தினால விதேக முக்தி பிரதிபந்திக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்? நான் விதேக முக்தினா நான் என்ன சொன்னேன்? பாவி தேகாத்தியந்தாபாவம். பாவி தேகாத்தியந்தாபாவத்துக்கும் பிராரப்தத்துக்கும் விரோதம் இல்லை. பிராரப்தம் இருக்கட்டும், சம்பந்தமே இல்லை. பிராரப்தம் இருக்கட்டும், பாவி தேகாத்தியந்தாபாவம் இப்பவே இல்லை. ஏன பிரதிபத்தியதான் கிஞ்ச அவிரோதா நஹி அஸ்மதபிமதா பாவி தேகாத்தியந்தாபாவலக்ஷணா விதேக முக்தி. அஸ்மதபிமதா அஸ்மாபி உக்தா மயா உக்தா. நான் எந்த மாதிரி விதேக முக்தியை சொன்னேனோ, எந்த மாதிரி விதேக முக்தியை சொன்னேன்? பாவி தேகாத்தியந்தாபாவலக்ஷணா விதேக முக்தி. சா விதேக முக்தி வர்த்தமான தேகமாத்திர ஸ்தாபகேன பிராரப்தேன ந விருத்தியதே. பிராரப்தத்துக்கு என்ன வேலை? சொல்லுவோம். இந்த பிராரப்தத்துக்கு என்ன வேலை கேட்டால், வர்த்தமான தேகத்தினுடைய அனுவர்த்தியை பண்றது. இந்த வர்த்தமான தேகத்தை அந்த தேகம் விழா நின்றுட்டே இருக்கு. என்ன காரணம்? பிராரப்தம் இருக்கு. இந்த எவ்வளவு இது பண்ணாலும் அந்த தேகம் போடுறது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கோமா ஸ்டேஜில் இருக்க. கோமா ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர், என்னுடைய ஒரு பந்து, அவர் 1.5 வருஷமா கோமா ஸ்டேஜில் இருக்கார். பந்துனா டைரக்டா பந்து இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. இது மரணமும் இல்லை, ஜீவனமும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். பிராரப்தம் இருக்கு. பிராரப்தம் தான் காரணம். போயிடும். இது அவருக்கு விதயமுக்தி வரதுக்கு இல்லை, ஞானம் இருக்கணும். அப்ப பிராரப்தத்தினுடைய உபயோகம் எங்க? பிராரப்தத்தினுடைய வேலை என்ன கேட்டால், அந்த பிரபஞ்ச பாடியில அனுபவத்தி பண்றது. இப்போ கோமா ஸ்டேஜில் இருந்தால் தத்துவஞானம் வர்றதுக்கு வழி இல்லை. ஒருவேளை கோமா ஸ்டேஜ் இல்லாம வச்சிருக்கோம், கோமா ஸ்டேஜ் போல வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பராதீன அவஸ்தையில வந்துருக்கு, கோமா ஸ்டேஜ்ல போல. அப்படி இருந்தால் ஒருவேளை அந்த ஒரு ஸ்டேஜ்ல, அந்த ஒரு நிலைமையில நின்று பெரிய வைராகியம் எல்லாம் வரலாம். ஒருவேளை வந்திருக்கலாம், கோமா ஸ்டேஜ்ல வாய்ப்பு வைராகியம் வர்றதுக்கு முடியல. அப்படியே நிற்கிறாங்க. இதே இல்லையே, பிரச்சனையே இல்லையா? ஏதாவது விசாரம் பண்றதுக்கு இது இருக்கணும், மனசு இருக்கணும். மனசு காரியம் வேலை பண்றதா இருந்தால் ஒருவேளை வைராகியம் கூட வரலாம். அந்த மாதிரி வைராகியம் வரலாம். இது அது ஒரு வழியில. அப்போ பிராரப்த பரிணாம பரியந்தம் ஸ்திதி. அந்த மாதிரி பிராரப்தத்துக்கு என்ன உபயோகம் கேட்டா, வர்த்தமான தேகத்தினுடைய அனுபவம் எவ்வளவுதான். பாவி தேகாத்தியந்தாபாவத்தை தடுக்கிறதுக்கு ஒன்றும் பிராரப்தத்துக்கு இது இல்லை, பிராரப்த வேலை இல்லை. அதனால விரோதம் கிடையாது. கிஞ்சா க்ஷணிகத்வேன காலாந்தரே ஸ்வயம் அவித்தியமானம் ஞானம் ககம் முக்திந்ததியா. அடுத்த கேள்வி, காலாந்தரத்துல நிற்காது இந்த ஞானம், முதல் வரக்கூடிய அந்த
ஞானம். ஞானம் க்ஷணிகம். ஞானம் க்ஷணிகமா? விருத்தி ஞானம் அது க்ஷணிகம் தான். க்ஷணிகம் தான், ஒரு க்ஷணம் வச்சுக்க வேண்டாம், போயிடும். அது ரொம்ப நேரம் இருக்காது, போயிடும். அதனால விருத்தி ஞானம் வந்து போயிடும். அது சிரஸ்தாயி இல்லை, சிரஸ்தாயி இல்லை. அவித்யானுவர்த்தகமா இருக்கக்கூடிய விருத்தி ஞானம் சிரஸ்தாயி இல்லை. அதனால தேக பாசம் வரைக்கும் விருத்தி ஞானம் இந்த முதல் வந்த விருத்தி ஞானம் நிற்காது. அது சொல்றார், இந்த க்ஷணிகத்துவ காலாந்தரே ஸ்வயம் அவித்தியமான ஞானம். காலாந்தரத்தில் இந்த ஞானமே இல்லையே, விருத்தி ஞானம். அதனால கதம் முக்தி காலாந்தரத்துல விதேக முக்தி என்கிறத காலாந்தரத்தில் வர்றது நீங்க சொல்றதா இருந்தால் காலாந்தரத்துல ஞானம் இருக்கா? விருத்தி ஞானம் காலாந்தரத்துல எப்படி நிற்கிறது இல்லையே. விருத்தி ஞானம் அகண்டாகார விருத்தி ஞானம் ஒரு தடவை வருது. நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? விருத்தி ஞானம் அகண்டாகார விருத்தி ஞானம் வந்த உடனே விதேக முக்தி கிடையாது. அப்ப விதேக முக்தி எப்போ? பிராரப்த விருத்தமாகும்போது நீங்க சொல்றீங்க. அப்படி சொன்னால் விதேக முக்திக்கு காரணம் என்ன? அகண்டாகார விருத்தி ஞானம் சொல்ல முடியாது. காரணம் அகண்டாகார விருத்தி ஞானம் இங்கே இருக்க. விதேக முக்தி வந்து பிராரப்த விருத்தமாக இருக்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அபூர்வ கற்பனை பண்ணக்கூடாது, சொன்னால கர்மசாஸ்திரம் ஆயிடும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு மேல சொல்லலாம். இந்த ஞானம் இல்லைன்னா கூட திருப்பி திருப்பி இந்த அகண்டாகார விருத்தி ஞானங்கள் வந்துட்டே இருக்கும். அதுதான் அபிப்பிராயம். அவ அப்படிதான் சொல்லுவான். அகண்டாகார விருத்தி ஞானம் என்கிறது ஒரு தடவை வருதில்லை, பல தடவை வரும். வந்துருத்தோம்னா திருப்பி வரும். ஒரு தடவை வந்துருத்தோம்னால் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அந்த சமாதி அவஸ்தையில போறதுதான் சொல்லலாம். அந்த மாதிரி திருப்பி திருப்பி கொஞ்சம் வச்சிருக்கோம். அது நமக்கு கஷ்டம் இல்லை. அகண்டாகார விருத்தின்னா நித்தியம் இல்லை, அந்த கர்ம விருத்தி தான். அந்த கர்மத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, அது ஃபார்மேஷன் தான், மனத்தினுடைய ஃபார்மேஷன். அதுல என்ன விசேஷம்? சைதன்யம் மட்டும் விஷயமா இருக்கு, வேற விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனா இது ஒரு பெரிய விசேஷம். மனோவிருத்தினால தத்துவ ஞானம் சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்க, அந்த பதார்த்தம், அது மனோவிருத்தி தான். அதுவும் மனோவிருத்தி தான், புத்தியோட விருத்தி தான். புத்திக்கு உபயோகம் இல்லை சொல்லக்கூடாது, புத்தி தான். சொல்றதியா காமசங்கல்பம் ஜிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தாங்கிறது அதுக்கு தீர்னு சொல்றது. அந்த தீ அஜானத்தை நீக்கக்கூடிய ஞானம் என்கிறது மனசினுடைய பரிணாமம். புத்தி விருத்தி பிரமாணத்திலிருந்து வர வேண்டியது. பிரமாணம் என்ன? தத்துவசி, இந்த மாதிரி வாக்கியங்கள் அதுதான் சொல்றது. அப்போ இந்த அகண்டாகாரவர்த்தி முதல் வந்த அகண்டாகாரவர்த்தியை விட்டுருந்தோம், அது போட்டும். இன்னும் சரம சாட்சாத்காரம் சொல்றது இல்லையா, கடைசியில் வரக்கூடிய அகண்டாகாரவர்த்தி, அந்த அகண்டாகாரவர்த்தி தான் விதேகமுக்தியை கொடுக்கிறது. முதல் இருக்கக்கூடிய அகண்டாகாரவர்த்தி நான் சொல்லல. இது இந்த பட்சம் ஞானாந்தரம் சரம சாட்சாத்கார லட்சணம் உற்பத்தது, அதுதான் விதேகமுக்தியை கொடுக்கிறது. விதேகமுக்திக்கு அதுதான் காரணம். ஞானாந்தரம், ஞானாந்தரம் தான் முதல் வந்த அகண்ட சாட்சாத்காரம் இல்லை, அது நசிக்கட்டும் போட்டோம். இன்னும் பலரும் வருது, எல்லாம் போட்டோம். கிடைச்சில் வருது இல்லையா? கிடைச்சில் தான் என்ன அர்த்தம்? பிராரப்த பரிணமாத்தம். பிராரப்தம் எப்போ முடியறதோ அப்பொழுது ஒரு அகண்டாகார ஞானம் வருது. இதுதான் சரமதத்துவ சாட்சாத்காரம். சரமதத்துவ சாட்சாத்காரம் சொல்றது. கடைசியில் வரக்கூடிய அந்த தத்துவ சாட்சாத்காரம். இந்த தத்துவ சாட்சாத்காரம் எப்ப வருது? பிராரப்த பரிணமாத்தம். அந்த சரமதத்துவ சாட்சாத்காரத்தினால விதேகமுக்தி சொல்லாமே. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் கேட்கிறார். ஞானாந்தரம் சரம சாட்சாத்கார லட்சணம் உற்பத்தியதே இது சாதனாபாவா. அதுக்கு என்ன சாதனம்? சாதனம் இல்லைன்னு சொல்றாரு, சாமகிரி கிடையாது. பிரதிபந்தக பிராரப்த நிவர்த்தியைவ சக குரு சாஸ்திர தேசேந்திரியா விசேஷ ஜெகத் பிரதிபாச நிவர்த்தே கிம் தத் சாதனம் யா? இந்த கேள்வி புது கேள்வி. சாதனமே இல்லை, மனசு இருக்கே கேட்கலாம். மனசு இருக்கே, சுத்திவாக்கியம் இருக்கே, எல்லாமே இருக்கே, பிராரம்பம் நிக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லையா? கேட்டா இவருக்கு சின்ன ஒரு சுற்று என்ன வருது, எல்லாம் இருக்கு. ஆனா முதல் சாட்சாத்காரம் வந்த உடனே இதெல்லாம் ஒரு பிராதிபாசிகமா போயிடுது. முதல் சாட்சாத்காரம் வந்த உடனே இருக்குன்னு தெரியற மாதிரி அவ்வளவுதான்.
முதல் சாட்சா்காரம் வந்த உடனே முதல் சாட்சா்காரம் வர வரைக்கும் இதெல்லாம் இருக்கு. லோக பிரசித்தமான சத்தியத்துவம், லோகத்துல பாரமார்த்திக சத்தியத்துவம் வேண்டாம், வியாபகாரிக சத்தியத்துவத்தோடு இருக்கிறது. பாரமார்த்திக சத்தியத்துவம் முன்னாடியே எல்லாம் போயிடுது. அத அந்த வைராக்கியம் வந்த உடனே இதெல்லாம் பரமார்த்த நிலையை தெரிந்து போகுது. ஆனால் வியாபகாரிக சத்தியத்தோட இருந்தது. இந்த இந்திரியமும் மனசும் சுத்திவாக்கியமும் வேதமும் எல்லாம் இருக்குது, வியாபகாரிகமா இருக்குது. முதல் சாட்சா்காரம் வந்த உடனே இன்னும் கீழே போயிடுது. அது ஒரு பிராதிபாசிகம், இன்னும் கீழே போயிடுது, பிராதிபாசிகமா போயிடுது. அந்த பிராதிபாசிகமா இருக்கிறதுனால அது வேலைக்காக அவ கிடத்தியில் தத்துவ சாட்சா்காரத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கு இந்த இதனால முடியாது இவருடைய அபிப்பிராயம். அது பிராதிபாசிகமா போயிருப்பதனால அதனால அவருடைய இவருடைய வித்யாரண்ய சுவாமிகளோட அபிப்பிராயத்தை என்ன தெரியுது கேட்டால், ஒரு கதவுதான் சாட்சா்காரம் ஆயிரத்து எல்லாமே ஆயிடுச்சு. ஒரே ஒரு கதவுதான் சாட்சா்காரம். அது வந்திருந்ததுனால் எல்லாமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவன் முக்தியும் கிடைச்சாச்சு, விதேக முக்தியும் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிராரத்தம் இருக்க, சரீரம் இருக்க, இதெல்லாம் இவருடைய திருஷ்டியில் எல்லாம் பிராதிபாசிகம். திருப்பி ஒரு ஞானத்தை அவர் அபேட்சிக்கிறதே இல்லை. ஒரு தடவை சாட்சா்காரம் போரும் சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, சமாதிதான், எப்பொழுதும் சமாதிதான். இத வெளியில பார்த்துட்டே இருக்கும்போது சமாதியிலே இருக்க, சமாதியிலுக்கு இதுக்கும் பிரபந்தமே இல்லை. இது வெளியில பார்த்தும் பார்க்காம இருக்க, அந்த மாதிரி இவர் சொல்றார். அப்போ முதல் சாட்சா்காரம், அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டே சாட்சா்காரங்கள் வந்துட்டே இருக்க, கிழக்கில் ஒரு சரவ சாட்சா்காரம், இப்படி கல்பனை இல்லை. அப்படி கல்பனை வேண்டாம் சொல்ற. ஆனா அந்த கல்பனை இருக்கு, மற்ற அத்வைதிகளோட அவர்கள் இருக்கு. இவன் வேண்டாம் சொல்ற. இப்ப சொல்ற ஒரு காரணம் பிரதிபந்தக பிராரப்த நிவர்த்தியைவ குரு சாஸ்திர தேக இந்திரியா சேஷ ஜெகத் பிரதிபாபுரத்தை இன்பத் சாதனம் தியான் சொல்ற. இடத்தில ஒரு சாட்சா்காரம் வரணும்னா அதுக்கு அது சாட்சா்காரம் வர்றதுக்கு பிரமாணம் இருக்கணும், மனசு இருக்கணும், குரு இருக்கணும், இதோ இருக்கணும் இல்லையா? எல்லாமே ஒரு பிராதிபாசிகமா போயிருக்கு. அதனால இன்பத் சாதனம் தியான், அதனால அவருடைய அபிப்பிராயம் ஆயிடுச்சு. இனிமேல அவர் அது மேல ஒரு கேள்வி, தரிகி பூயஸ்தாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி இத்தியாசுவே கோர்த்தா. மற்ற பட்சத்தில் இருக்கிறவா கேட்கிறார், அத்வைதிகள் தான், துவைதிகள் கேட்கல, அத்வைதிகள் தான் கேட்கிறார். பூயஸ்த அந்தே விஸ்வமாயா நிவர்த்தி இருக்கு. அந்த பூய ரெண்டு விதமான நிவர்த்தி இந்த சொல்லி பாருங்க. பூயஸ்த அந்தே விஸ்வமாயா நிவர்த்தி, விஸ்வமாயா நிவர்த்தி பல தடவை வருது. விஸ்வமாயை, விஸ்வத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை, இந்த மாயையோட நிவர்த்தி வருது, முன்னாடியே வருது. ஆனால் அந்த பூய விசேஷமான ஒரு நிவர்த்தி கடைசியில் வருது. தெரியும் இல்லையா? பூய சப்தத்துக்கு உத்கிருஷ்டம் அர்த்தம். அஸ்தி பகவா நாமோ பூயா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பூயகானா உத்கிருஷ்டம் அர்த்தம். உத்கிருஷ்டம்னா விசிஷ்டம் அர்த்தம். பூய சப்தம் ரெண்டு இருக்கு. ஒன்னு புனகா அர்த்தத்தில் இருக்கு. புனகா பூய ஏவமே பகவான் எதிஞாபேதோ, அந்த கைத்திரியத்துல புருகுவதியில் கேட்கிறா இல்லையா? பூயேவமே பகவான் போதையதோ, திருப்பி திருப்பி சொல்லி கொடுங்க கேட்கறது. அந்த இடத்துல புனகா அர்த்தம். இது பூயகான புனகா அர்த்தம் இல்லை, விசிஷ்டம் அர்த்தம், உத்கிருஷ்டம் அர்த்தம். இது எங்கே வருது? இந்த அர்த்தத்துல பிரயோகம் சாந்தோக்கியத்துல சப்தமாத்தியாயத்துல நாரதர் மனசுமாரத்துக்கு போறது. கிம் ஜானா சர்வம் சிதாமி யுக்வேதோ திருவேத ராம சர்வம் அகம் ஜானாமி நாமை வேத சொல்றார். இதெல்லாம் பேருதான், வார்த்தை மட்டும்தான் சொல்றார். நாம மாத்திரம் சொல்லி நாம பிரம்மேக்கு வாசிதான ரூபான்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் நாரதர் கேட்கறது அஸ்தி பகவா அன்னோ புயா, இதோட விசிஷ்டமா ஏதாவது இருக்கா? அஸ்தின்னு சொல்றது. அந்த இடத்துல பூய சப்தத்துக்கு இன்னும் கொசந்த ஏதாவது இருக்கா இருக்கு, அது ஏதோ சொல்றது. அதுக்கப்புறம் இன்னும் கேட்கறது அஸ்தி பகவா பூயா, அஸ்தி பகவா பூயா, அஸ்தி பகவா பூயா. போய் எங்க இருக்கிறது? பூமா பூமா பூம வித்தியை உபதேசம் பண்றது.
அங்கே போய் நிற்கிறது அந்த உபதேசம். அந்த மாதிரி இடத்துல பூய சப்தத்துக்கு அர்த்தம் உத்கிருஷ்டம் அர்த்தம். இங்கேயும் அப்படிதான். பூயஸ்ட அந்தே விஸ்வமாயான்னு வருது. அந்த இடத்துல பூயா விசேஷமான ஒரு விஸ்வமாயா நிவர்த்தி வருது. உனகா அர்த்தம் எடுக்கணும் வியாக்கியானம் பண்ணலாம். உனகா வருது முன்னாடி ஒருத்தர் வருது, உனக வருது, உனக்குனக வருது, பூயோ பூயா இத விஸ்வமாயா நிவர்த்தி வருது. விஸ்வமாயைக்கு நிவர்த்தி பல தடவை வருது. அப்படி அர்த்தம் பண்ணா கூட என்ன தெரியுது, இவர் சொல்ற மாதிரி இல்ல, பல தடவை வருதுன்னு அர்த்தம். பல தடவை சாட்சா்காரங்கள் ஏற்படுறதானே. இந்த அகண்டாகார வச்சு ஞானம் பல தடவை வருது. எப்போ கடைசியில் எப்போ வருதோ அப்பதான் இது க்ளோஸ், அந்த வரைக்கும் வந்துட்டே இருக்கும். இப்படி தெரியறது இல்லையா இங்க சொல்லி வைக்கிறது. அதனால கேட்கிறார், தர்ஹி பூயஸ்தாந்தே விஸ்வமாயா நிவர்த்தி இத்யாசுதே கோஷா ஆரப்தாந்தே நிமித்தாபாவா தேகேந்திரியாசேஷ நைமித்திக நிவர்த்தி இத்யேவார்த்தः சொல்றார். மறுபடி பதில் சொல்றார். ஆரப்தாந்தேனா பிராரப்தத்தினுடைய அவசானத்துல நிமித்தாபாவா, சரீரம் அனுவர்த்திக்கிறதுக்கு நிமித்தம் இல்லாம இருக்கிறது, காரணம் இல்லாம இருக்கிறதுனால நிமித்தாபாவான அர்த்தம். பிராரப்தம் தான் நிமித்தம். எதுக்கு? சரீரத்தினுடைய கண்டினியூஷன் இருக்கிறதுக்கு நிமித்தம் பிராரப்தம். பிராரப்தம் ஆயிடுத்தோனால் பிராரப்தத்துல அந்த பிராரப்தம் ஆயிடுத்தோனால் நிமித்தாபாவா, நிமித்தம் இல்லாம இருக்கிறதுனால தேகேந்திரியா அசேஷ நைமித்திக நிவர்த்தி. நிமித்தம் இல்லைன்னா நைமித்திகம் இருக்காது. நைமித்திகம் நிமித்தத்தினால வர வேண்டியது நைமித்திகம். அது எப்ப நிற்கும்? நிமித்தம் இருந்தால் நிற்கும். இங்க நிமித்தம் என்ன? பிராரப்தம். நைமித்திகம் என்ன? சரீர இந்திரியாதி அனுவர்த்தி. அப்ப பிராரப்தம் இல்லைன்னா சரீர இந்திரியாதி அனுவர்த்தியும் இல்லாம இல்ல. இப்ப சரீர இந்திரியாதிகள் கூட போறது அர்த்தம். அவ்வளவுதான். கடைசியில் சாட்சா்காரம் வருதுன்னு அர்த்தம் இல்லை. அத்தः பவத விமதா வர்த்தமான தேக ராகித்ய லட்சணா விதேகமுக்தி பச்சாதஸ்து அஸ்மத விமதாது ஞான சமகாரீனைவா. இப்ப ரெண்டு விதம் விதேகமுக்தி. விதேகமுக்தி என்கிறது பவத விமதா அஸ்மத விமதி. அத்வைதிகள் நான் நீங்க. உங்களுடைய அபிப்பிராயத்தில் விதேகமுக்தி ஒரு விதமா இருக்கு, என்னுடைய அபிப்பிராயத்தில் விதேகமுக்தி இப்ப சொன்ன மாதிரியா இருக்கு. உங்களுடைய அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடிய விதேகமுக்தி கடைசியில் இருக்கட்டும், நான் சொன்ன விதேகமுக்தி இருக்க அது ஞான சமகாலத்திலே சொல்லாமே. வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றாரு, பவத விமதா வர்த்தமான தேகரா ஐக்கிய லட்சணா விதேகமுக்தி. உங்களுடைய மதத்துல உங்களுடைய அபிப்பிராயத்துல விதேகமுக்தினா என்ன? வர்த்தமான தேகராகித்யம். வர்த்தமான தேகராகித்யம் இதுதான் உங்களுடைய அபிப்பிராயத்துல விதேகமுக்தி. இது எப்ப வருது? கடைசியில் தான் வருது. ஞான சமகாலத்துல இல்லை. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், நான் ஒன்றும் இதுக்கு வரல. ஆனால் நான் சொன்ன விதேகமுக்தி இருக்கேன். அது என்ன? தேகாந்தராத்தியந்தாபாவம். அது இப்ப இருக்கலாமே. ஞான சமகாரீனா அஸ்மத விமதாது ஞான சமகாரீனைவ ஏற்றைய அபிப்பிரேத்திய பகவான் சேஷः ஆஹா தீர்த்தே ஸ்வபதகிருஹேவ நஷ்டஸ்மிருதிரபி பரித்யஜன் தேகம் ஞான சமகாலமுக்த கைவல்யம் யாதி ஹதசோகா. எங்க இருக்கிற தெரியாது. பகவான் சேஷா, பகவான் சேஷா ஆஹானா எங்கே எங்கே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அதுல இது கால் பண்ணிருக்கலாம், எங்கேயும் தெரியல. ஸ்பஷ்டமா இருக்கு. என்ன சொல்றாரு? தீர்த்தே. தீர்த்தம்னா என்ன? புண்ணியக்ஷேத்திரம். புண்ணியக்ஷேத்திரம். ஸ்வபத கிரகே என்ன அர்த்தம்? ஸ்வபதனுடைய நாய். நாய் இல்ல, நாய் இல்ல. ஸ்வபதன்னா நாய் கிடையாது. மாம்சமத்துல நாயோட மாம்சம் சாப்பிடும் ஸ்வபதம். அவனுடைய கிரகத்துல அது அசுதியில பிரசித்தம். அசுதி அந்த மாதிரி இடத்துல இருந்தா கூட இருக்கட்டும். நஷ்ட ஸ்மிருதிரவி, ஸ்மிருதிநாசம் இருக்கு, ஸ்மிருதியே இல்லை, அந்த மாதிரி நிலைமையில இருக்கட்டும். பரித்யஜன் தேகம். தேகம் எப்போ பரித்திக்கிறதோ, பரித்யஜன் தேகம் ஞான சமகால முக்தா. ஞான சமகால முக்தா பிரயோகம் பண்ணியிருக்கான். கைவல்யம் யாதி ஹதசோகா விதேகமுக்தௌ சாட்சாத் சாதனத்திய தத்துவஞானத்திய பிரதானத்துவம் உபபந்தம். அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த டிஸ்கஷன் ஆயிடுச்சு.
அதனால விதேக முக்திக்கு இந்த மாதிரி பார்த்தாலும் என்ன தெரியல, இந்த தத்துவ ஞானம் சாட்சா சாதனம் தெரியல, அதனால பிரதானம் தெரியல. வாசனாட்சய மனோநாசையோ ஞான சாதனத்துவேன வியவஹிதத்வா உபசர்ஜனத்துவம். வாசனாநாசமும் வாசனாட்சயவும் மனோநாசமும் இந்த ஞானத்துக்கு உபகாரமா இருக்கிறதுனால அது இதோட பின்னாடி இருக்கு. ஆசுர வாசனாட்சயகாரிணியாக தெய்வ வாசனாயாக ஞான சாதனத்துவம் சுதிஸ்மிருத்தியோ உபலப்ததே. இப்ப வாசனாட்சயம்னா அது ரெண்டு விதம். முதல் ஆசுர வாசனையை செய்யணும், அதுக்கப்புறம் தெய்வ வாசனையும் செய்யணும், ரெண்டும் செய்யணும். ஆசுர வாசனை செய்யறதுக்கு தெய்வீ சம்பத்து இருக்கணும். தெய்வீ சம்பத்தை வச்சிருந்த ஆசுர சம்பத்தை இல்லாம பண்ணணும், அதுக்கப்புறம் தெய்வீ சம்பத்தும் இல்லாம பண்ணணும். இப்படி இருக்க நம்மளுடைய கர்த்தவியம். ஆசுர வாசனா க்ஷயகாரிணியா தெய்வ வாசனாயா. தெய்வ வாசனா என்ன அர்த்தம்? தெய்வீ சம்பத்து அர்த்தம். இந்த தெய்வ வாசனையானது ஆசுர வாசனா க்ஷயகாரிணி, ஆசுர வாசனையுடைய க்ஷயத்தை பண்றது, உண்டு பண்றது. அது சொல்றார் ஆசுர வாசனா க்ஷயகாரிணியாக தெய்வ வாசனாயா சசி. இந்த தெய்வ வாசனை வந்து ஞான சாதனம், ஞான சாதனத்துவம் அது இருக்கு. இதுல இருக்க தெய்வ வாசனையும் இருக்கு. அது எங்க தெரியுது? சுத்தி ஸ்மிருத்தியோகோ உபலப்ததே. ஸ்ருதியில எல்லாம் தெரியுது. இந்த தெய்வீ சம்பத்து என்னங்கிறது ஆசுர சம்பத்தினுடைய க்ஷயத்தை பண்ணக்கூடியது தெரியுது. சாந்தோதாந்தா உபரபத்து விக்ஷு சமாஹினோ பூத்வா ஆத்மன்யவாத்மானம் பஷ்யே இது ஸ்ருதி. இதெல்லாம் தெய்வீ சம்பத்து. இத சாந்தி, தமஹா, தாந்தின்னு கூட சொல்லலாம். சாந்தி தாந்தி அது சுலப பிரயோகம் இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. சமஹா தமஹா உபரதிஹி திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா இங்கே இல்லை, ஆனா சாகாந்தரத்தில் இருக்க ஸ்ரத்தாவித்தோ பூத்வான்னு இருக்கும். ரெண்டும் சேர்த்து படித்தால் எல்லாம் தெரியாது. சமாதானம் ஸ்ரத்தா இதெல்லாம் வந்து தெய்வீ சம்பத். ஆத்மா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யே. ஆத்மானம் அந்யத்ர ந பஷ்யே, தேஹே ந பஷ்யே, ஆத்மன்யேவ பஷ்யே. அமானித்தம் அதம்பித்தம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் தைரியம் ஆத்மவிநிகிரஹः இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அபக்திரனபிஷ்வங்கः புத்திரதார கிரகாதிஷு நித்யந்த சமதித்தத்வம் இஷ்டானிஷ்டோபமத்திஷு மயித அனன்யயோகேன பக்திரபிவிகாரிணி விவிக்ததேசசேவித்வம் அனபிர் ஜனசம்பதி அத்தியாத்மஜான நித்தியத்துவம் தத்துவஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானநிதி புரோக்தம். என்ன அர்த்தம்? ஏதத் சர்வம் ஞானம், ஞான சாதனம் இத்தியர்த்தः பாஷ்யம். இதெல்லாம் இப்படி ஞானம் சொல்ல முடியும்? இது ஞானம். அமானித்துவம் ஒரு ஞானம் இல்லை, கிடையாது. அதம்பித்துவம் தம்பம் இல்லாம இருக்கிறது, இது ஒரு ஞானம் இல்லை, தம்பம் இல்லாம இருக்கிறது. அவ்வளவு. அஹிம்சா ஹிம்சையை பண்ணாம இருக்கிறது. சாந்தி க்ஷமையோட இருக்கிறது. ஏதோ ஞானம் இது புரோக்தம் பகவான் சொல்றது. ஞானம் இது புரோக்தம் தான். இதெல்லாம் ஞானம் அர்த்தம் இல்லை, ஞானத்தினுடைய சாதனம் அர்த்தம். ஞானத்தினுடைய உபாயமா இருக்கிறதுனால ஞானம் பேர் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஏதோ ஞானம் இது புரோக்தம்னா முக்கியார்த்தம் இருக்கக்கூடாது, லட்சணம். ஞான சாதனம்னு அர்த்தம். அது லட்சணம் மட்டும் இல்லை, அது விற்பத்தி அனுசாரம் சொல்லலாம். தரிசனம்னு பேர் வைக்கலாம். கண்ணுக்கு கண்ணு என்ற அர்த்தத்துல தரிசனம். திருஷ்யதே அனேனா, இது எதனால காண்றதோ பார்க்க முடியறதோ அது தரிசனம். நயனம் நீயதே அனேன, இது இருக்கிறதுனால நீயதே. ஆசனம் ஆசனம் ஆசியதே அனேனா இது ஆசனம், ஆசியதே அஸ்மின் இது ஆசனம். அதெல்லாம் அர்த்தத்தை வச்சுட்டு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தால் ஞானம் யுத்து பிரத்யம். ஞானம் நியாயதே அனேனா, எதனால தெரியுறதோ அது ஞானம். எதனால தெரியுது? இதனால தெரியுது. எதனால ஞானம் வருதோ அது ஞானம். இதெல்லாம் இருந்தால்தான் ஞானம் வரும், இல்லைன்னா ஞானம் வராது. அதனால ஞான சாதனம் என்கிற அர்த்தத்துல ஞானம் பதம் உபயோகப்படுத்தியது. இதெல்லாம் இதனுடைய அர்த்தம் பிரசித்தமாக தானே இருக்கு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அமானித்துவம் மானம் இல்லாமல் இருக்கிறது, அதம்பித்துவம் தம்பம் இல்லாமல் இருக்கிறது. மானம் தம்பம் வேற, தெரியலையா? மானம் என்கிறது அபிமானம், தம்பம்னா அகங்காரம்.
ஆமா, ஆடம்பரம் இல்லை, ஆடம்பரமும் இல்லை. ஆடம்பரம் இருக்கிறதுனால அகங்காரம் இருக்கணும்ங்கிறது இல்லை. அந்நியாபேட்ச அகமே உத்கிருஷ்டங்கிறது. இன்னொருத்தரோட நானே பெரியவனா இருக்கேன், என்னோட இன்னும் மற்றவா கீழே இருக்கணும். இந்த அபிமானம் இதுக்கு தர்மம். சமாளித்தம், அதம் தீர்த்தம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ருதுத்துவம், கபடம் இல்லாமல் இருக்கிறது. ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரிய சேவனம், சௌஜம், ஆந்தரவாக்கிய சௌஜம், தைரியம், ஸ்திரத்துவம், ஆத்மவிநிகிரகணம், இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனஹங்காரேவ, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம். இந்த தோஷங்கள் எல்லா இடத்திலும் பார்க்கறது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம், இந்த மாதிரி தோஷங்களே கவனிக்கிறது. சம்சாரத்துல எங்க எது எடுத்தாலும் இதுல இப்ப சொன்ன தோஷத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதை கவனிக்கலாம். அது கவனிக்கிறதே இல்லைன்னா விளக்கம் வராது. அந்த மாதிரி தோஷம் இருக்கு, ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த தோஷத்துல ஏதோ தோஷம் இருக்கணும். இங்க இருக்கிற தோஷம் இங்க இல்லை, அதனால உபயோகம் இல்லை. எல்லா இடத்திலும் மொத்தமா இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கணும். அங்க இருக்கிற தோஷம் இங்க இல்லை, இங்க இருக்கிற தோஷம் இங்க இல்லை, அந்த மாதிரி தோஷத்தை பார்க்க உபயோகம் இல்லை. இந்த யந்திரம் நல்லா இல்லை, தோஷ தரிசனம் தானே. என்ன காரணம்? இதோட உத்கிருஷ்டமான யந்திரம் எனக்கிட்ட இருக்கு, அதனால இன்னும் நல்ல யந்திரம் எனக்கிட்ட இருக்கிறதுனால நான் எப்படி பண்றேன் சொல்றேன், இது நல்லா இல்லை சொல்றேன் இல்லையா? இது தோஷ தரிசனம் தான். இந்த மாதிரி தோஷ தரிசனத்தை பண்ணதில்லை. இதனால என்ன வரும்? அப்படி இருக்கா, இதோட உத்கிருஷ்டமான யந்திரம் இருக்கா, அது எனக்கு வேணுமே, இது ஆசைக்கு தான் காரணம். இந்த தோஷ தரிசனம் வைராக்கியத்துக்கு காரணம் இல்லை. இதோட பெட்டரா இருக்குன்னா அது வாங்கி வைக்கலாமே, அவ்வளவுதான். அந்த தோஷ தரிசனத்தினால உபயோகம் இல்லை. ஆனா எந்த மாதிரி தோஷ தரிசனம் வேணும்? விநாசித்துவம். இந்த இடத்துல சொன்ன சொல்லக்கூடிய தோஷத்தினால நிர்முக்தமான ஒன்றும் கிடையாது. அப்போ தோஷ தரிசனத்தினால வைராக்கியம் வருதுனால் தோஷ தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். சில பேர் கேட்பா, தோஷ தரிசனம் பண்ணக்கூடாது இல்லையா? எல்லா இடத்துலையும் குணம் தானே பார்க்கணும், தோஷத்தை பார்க்க கூடாதானே தெளிவா சொல்றேன். நீங்க சொல்றத வைராக்கியத்துக்காக எல்லா இடத்துலையும் தோஷத்தை பார்க்கணும், தோஷத்துக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் தெளிவா. மகான்கள் என்ன சொல்ற? எல்லா இடத்துலையும் குணத்தை பார்க்கணும், தோஷத்தை பார்க்க கூடாது. விருத்தமா சொல்றேன், நீங்க விருத்தமா சொல்றீங்க. எல்லா இடத்துலையும் தோஷத்தை பார்க்கணும் வைராக்கியத்துக்காக. எப்படி விரோத பரிகாரம்? தெளிவா சொல்றதுடைய அர்த்தம் வேற, இங்க சொல்றதோட அர்த்தம் வேற. தெளிவா சொல்றது என்ன? குணத்தை பார்க்கணும், தோஷத்தை பார்க்க கூடாதுனால் அங்கே மட்டும் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க கூடாது. சாப்பாடு ஆயிரத்து படுத்து தூங்குறதுக்கு பாய் கிடைக்காது, பாய் சரியில்லை, ஹார்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வராது, ஒரு 10 மெத்த கிடைக்கிறதா இருந்தா பரவாயில்ல, இது தோஷ தரிசனம். இந்த தோஷ தரிசனத்தை பண்ணக்கூடாது. என்ன காரணம்? அந்த பாயில் இல்லாம ஒரு குணம் 10 மெத்தையில் பார்க்கறதுனால பாய் வேண்டாம், இது கிடைச்சா பரவாயில்லன்னு தோன்றது இல்லையா? சரி, அது கிடைக்கிறதா இருந்தால் ஒரு கட்டில் இருந்தா பரவாயில்லன்னு தோணுது. கீழப்படுத்தா அது ஒரு சரியா இருக்காது, வேற மாதிரி இருக்க, ஒரு கட்டில் இருந்தா பரவாயில்ல. கட்டில் கிடைச்சா ஒரு ஃபேன் இல்லைன்னா சரியா இருக்காது, ரொம்ப உஷ்ணமா இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? அதனால இந்த தோஷ தரிசனம், இந்த தோஷ தரிசனத்தை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல குணத்தை பார்க்கணும். குணத்தை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? வாய் கிடைச்சது இல்லையா? அதுவும் கிடைக்கலன்னா அந்த பூமியிலே படுக்க வேண்டியதா போயிடும். வாய் கிடைக்காது இல்லையா? அது ஒரு எதிர்ச்சாராக சொல்லி இந்த இடத்துலங்கிறது இல்லை, எந்த இடத்துல இருந்தா கூட இந்த மாதிரி தோஷத்தை பார்க்கக்கூடாது. அதை எந்த மாதிரி தோஷத்தை பார்க்கணும்? சம்சாரத்தில் கூட இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கணும். ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது, அங்க இல்லை இங்க இருக்கு, அந்த மாதிரி தோஷத்தை பார்க்க கூடாது. நீங்க பார்க்கக்கூடிய தோஷம் எப்படி இருக்கணும்? வைராக்கியத்துக்காக நீங்க தோஷத்தை கவனிக்கிறதா இருந்தால் கவனிக்கிறதா சொல்ற, எதிர்ச்சியா இல்ல, தோஷம் இருக்கிறதா கவனிக்கிறோம். எந்த மாதிரி தோஷங்கள்? எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள்.
அந்த பாயில் இருக்க மெத்தையில் இல்லை, அந்த மாதிரி தோஷம் இல்லை. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள். ஆத்ம விதித்தே சர்வத்தா, ஆத்மஸ்வரூபத்தை விட்ட வேற எது இருந்தாலும் அந்த தோஷம் இருக்காது. அந்த மாதிரி தோஷத்தை பார்க்கணும். அனித்தியத்துவம் பருவம், அனித்தியத்துவம். இந்த தோஷம் எங்க இருக்கு? ஆத்ம விதித்தே சர்வத்ரா, சர்வத்ரா அதோன்யது ஆத்மம் இது ஸ்ருதி. உதாரணம் அதோன்யது, இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டு பாக்கி எல்லாம் ஆத்மம் அதிஜீவிதம் அல்பமேவ சோபாவா மத்தியஸ்த எது அந்தகையிலம் சர்வேந்திரியானாம் ஜலயந்தி வேத. அவர் காமிக்கிறார் இல்லையா, இதை எடுத்து போகணும், இதெல்லாம் வேண்டாம், ஆத்ம வித்தியை கேட்கக்கூடாது கேட்கிறார் இல்லையா. இவர் என்ன சொல்றார்? சோபாவா சோபவத்தினவாய்க்கு நிச்சயத்தும் அசக்கியான பாஷை. நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரிகிறது தெரியாது முடியும். க்ஷணிகாக ஒரு தோஷம் அவர் பார்க்கக்கூடிய தோஷம் என்ன? க்ஷணிகத்துவம். இது எங்க இருக்க? ஆத்ம விதித்தே சர்வத்திர அஸ்தி. ஆத்மாவை விட்ட வேற எது இருந்தாலும் இந்த அந்த தோஷம் இருக்கும். க்ஷணிகத்துவம் மத்தியத்தை இது அந்தக ஏதோ சர்வேந்திரியானாம் ஜலயந்தி தேஜ, இந்திரியத்தினுடைய தேஜத்தை க்ஷயிக்கக்கூடியது. இந்த தோஷம் எல்லா இடத்திலும் இருக்கு. அப்புறம் சர்வேந்திரியானாம் ஜலயந்தி தேஜ அதி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ, சர்வம் ஜீவிதம் அல்பமேவ புத்திரத்துவம். இந்த தோஷம் எல்லா இடத்திலும் இருக்கு. அல்பமேவ அந்த மாதிரி சொல்லிட்டு வர சர்வம் ஜீவிதம் அல்பமேவ அப்படி இருக்கு. அதிதீர்க்கே ஜீவிதே கோ ரமேதா அப்படி இருக்கு. அதிதீர்க்கே ஜீவிதே கோ ரமேதான்னு என்ன அர்த்தம்? தீர்க்கமா இருந்தால் ஜாமிதையை கொடுக்கிறது. எந்த விஷயமா இருக்கு, எவ்வளவு உங்களுக்கு ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா அது ஆத்மோபன்யாசமா இருந்தா கூட அது ஒரு விஷயம்தான். இது நடக்கிற ஒரு விஷயம். இத ஆத்மஸ்வரூபம் இல்லை, ஆத்ம விசாரம் ரொம்ப ரசிக்கிறது. எவ்வளவு தூரம் ரசிக்க முடியும்? விஷயம் தானே இது. அது விஷயமா இருக்கிறதுனால அதுவும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ரசிக்க முடியாது. அந்த மாதிரி போய் அது என்ன அர்த்தம்? ஜாமிதா போரிங். இந்த மாதிரி இந்த ஒரு தோஷம் எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கு. இந்த ஒரு தோஷம் இல்லாம ஒரு பொருள் கிடையாது. எவ்வளவு உத்கிருஷ்டமா இருந்தாலும் அதை அனுபவிச்சு பழக்கமா இருக்குன்னா போர் அடிக்கணும். அனுபவிச்சு பழக்கமா இருக்குன்னா ஒரு பாயசம் எவ்வளவு பலது சாப்பிட முடியும்? பலது சாப்பிட்டுருக்கேன், வேண்டாம் வேண்டாம்னா வைராக்கியம் இல்லை. அது அதனால அது முன்னாடி எந்த மாதிரி எனக்கு பல தடவை எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கு. அந்த சேம் வஸ்து இப்ப சுகத்தை கொடுக்கறதில்லை. அது சுகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் போயிடும். இந்த தோஷம் எங்க இருக்க? எல்லா இடத்துலயும் இருக்கு. அது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்? வைராக்கியத்துக்காக தோஷத்தை பார்க்கறதுன்னா அந்த மாதிரி தோஷத்தை பார்க்கணும். எந்த தோஷம் எல்லா இடத்திலும் இருக்கு அந்த மாதிரி தோஷத்தை பார்க்கணும். இங்க இருக்க இங்க இல்லை அந்த மாதிரி தோஷத்தை பார்க்கவே கூடாது. அது பார்க்கக்கூடாது. தோஷம் பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ரசி கொஞ்சம் நாசி. அந்த வாயில் இருக்கு மெத்தையில் இல்லை அந்த மாதிரி தோஷத்தை பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்? அதாவது மெத்தையா இருந்தா என்ன, பாயா இருந்தா என்ன, கட்டிலா இருந்தா என்ன, கீழா இருந்தா என்ன, அதனுடைய இந்த மாதிரி தோஷங்கள் சமானமா இருக்கு. அனித்தியத்துவம், ஜாமிதான பாதகத்துவம், ஜாமிதியை கொடுக்கறது. அப்ப எல்லா சம்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த தோஷங்கள் லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல ஏதாவது தோஷம் இருக்கு கவனிக்கணும். எங்க பார்த்தாலும் கவனிக்கணும். அதனால என்ன வரும்? இது பெரிய ஒரு இஷ்டசாசனம் என்ற புத்தி போறது. இது காலத்திரயத்திலும் எனக்கு இஷ்டத்தை கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு காரை வச்சுட்டு இருக்கேன், இந்த காரை வேற யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி அபிமானங்கள் போயிடும். என்ன காரணம்? இந்த காரம் நாளைக்கு ஒரு தடவை ஒன்றும் சொல்ல முடியாத அந்த மாதிரி அபிமானங்கள் போறதுக்கு இந்த தோஷ தரிசனம் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அனித்தியத்துவாதி தோஷா சர்வத்திர திரஷ்டவியா. அப்போ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தரிசனம் அசக்தி அனதிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் சமதித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபத்திஷு.